Hello, hello. Hello, hello. Good, good. Hello, hello. Hello, hello. தோளதிலே போனா தேசம் புகழும் ஜெய கணபதி Hello, hello. Go.
வாடி வரும் ராஜ்யத்தில் வேறு பெற்றே ராஜ்யத்தில் வேறு பெற்றே ராஜலட்சுமி பாடுகிறார் ராஜ்யத்தில் வேறு பெற்றே ராஜ்யத்தில் வேறு பெற்றே ராஜலட்சுமி பாடுகிறாளே இங்கே குருவினோட சீர்வாதோ ஆமம்மா கொள்ளேரடியேன் சிரசின் மேலே இங்கே மல்லிகை முல்லை இருவாட்சி நந்தி ஆவட்டம் கட்டி கேந்தி வெள்ள வாடாமல்லி மல்லிகை முல்லை அடுக்கரளி செவ்வந்தி சரி ரோஜாப்பூ கோழிப்பூ டிசம்பர் கனகாம்பரம் ஆமம்மா எத்தனையோ வாசனை மலர்கள் எல்லாம் மலர்ந்து மணவீசி வந்திட்டாலும் சரி இதே நம்முடைய மகாநகரமானது எப்படி ஒரு நலம் பொருந்தி இடம் என்று கேட்டால் எப்படி எப்படி அம்மா இங்கு அல்லி மலர் கம்பளுகின்றே அல்லி மலர் கம்பளுகின்றே ஆனைகுளோ நகரதிலே அம்மையாபுரோ நகரதிலே புகழோடாலே வாழ்ந்து வரும் வாழை நட்டோ பந்தரிலே பந்தேரக்கோ பெரியோரே வேலை கட்டோ பந்தரிலே சேர்ந்தேரக்கோ தாய்மார்கள் அறியாத சிறு குழந்தை அறுதப்பீரோரு வீளை அறியாமல்லா செய்திட்டாலும் தாங்கள் பெற்ற பிள்ளை போலே தாங்கள் பெற்ற பிள்ளை போலே தயவு கேட்க வேணும் ஐயா தாங்கள் பெற்ற பிள்ளை போலே தாங்கள் பெற்ற பிள்ளை போலே தயவு காக்க வேணும் ஐயா இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செழித்தோக்கி பெருகப்பட்ட சரி அல்லி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மணி வீசி வரக்கூடிய நம்முடைய ஆனைகுளம் அம்மையாபுரம் மாநகரியிலே குபேர் வாழ்க்கை பெற்று வரக்கூடிய சிறப்பு எனது அருமை பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் வாலிப சிங்கங்களுக்கும் நமது ஊரு நடுபுறமாக அமர்ந்திருக்கின்ற சரி ஊருக்கு நடுபுறமாக அமர்ந்திருக்கின்ற ஆமா ஸ்ரீ மாரியம்மன் சந்தனமாரி சடமாரி பூமாரி புதுமாரி ஆயிரம் கண்ணுடையாள் அகிலாண்ட நாயகியாள் வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மை அவளுடைய அக்காவாகிய அம்மை மாரியம்மன் சரி மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பு இந்த குடை விழாவிலே ஆமா நமது ஊர் பெரியோர்களும் சரி நாட்டாமை கடக்கப்பிள்ளை தர்மகர்த்தா ஆமா கோமரங்கள் ஆடக்கூடிய கோமரத்தார்கள் பந்தலமைத்தவர்களும் சரி அதிநவீன முறையிலே நல்ல முறையிலே நமக்கு ஒலிபெருக்க அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பட்டி தொட்டிகளிலும் பல நகரிகளிலும் வெற்றி பரிசு கொட்டி வருகின்ற இன்னிசை தென்றல் அதாவது செல்வன் செல்வா KS செல்வா சிறப்பு செல்வான்னா செல்வாதான் ஆமா நல்ல முறையில் நமக்கு மைக் செட் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புடன் பிறப்பு KS செல்வா மைக் செட் அமைப்பாளர் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகளுக்கும் சரி உற்றார் உறவினர்களுக்கும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த செல்வ சீமான்களுக்கும் சரி அட்வான்ஸ் கொடுத்த செல்வ சீமான்கள் நான் சொல்லணும் ஆனா எனக்கு இது தாய் ஊர் மாதிரி நான் எதுவுமே சொல்லல பேசல சரி நம்ம ஊர் கோயில் கூட 3வது செவ்வாய்னாக கண்டிப்பா வில்லு வந்துடுறோன்னே வந்தாச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம் கோயில் நம்ம கோயில் அவங்க தருவாங்க நமக்கு சரி கோயில் நம்ம கோயில் பணம் 2வது ஆமாமா அப்படின்னு சொல்லி 45 ஆண்டு காலமாக சரி நம்முடைய ஆனைகுளம் அம்மையாபுரம் மாநகரத்திலே ஸ்ரீ மாரியம்மன் கோவிலிலே நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆமாமா நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ சொற்குற்றம் பொருள் குற்றம் தாளக்குற்றம் மேளக்குற்றம் எவை இருப்பினும் ஏதேனும் இருப்பினும் அதை தாங்கள் பெற்ற பிள்ளை போல தயவு காட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சரி எங்களுடைய இசை நிகழ்ச்சியினை துவங்குகிறோம் மிக சிறப்பு படைதனை சுரூபமாக்கி கொள்ளே அன்னமேந்தி நடத்தியே முன்னோர் நாளும் பெற வாழ்வு தந்தாய் குடத்தினோள் அடைத்த காயோ குடமதுள் நோகா வண்ண கற்பகமாய் வினை தீர்க்கோ கருவாகன பிள்ளையார் தும்பிகை துணை நமக்கே மேல் திசையானதே விலகாமலே நிற்கும் சங்கிலி பூதத்தான் காவல் நில்லே
விளங்கியே கீழ் திசை உள்காவலாகவே ஊர்காவல் சுவாமி நில்லே எங்கள் வாயாத பலவந்தான் அஞ்சனை புத்திரா வடதிசை காவல் நில்லே எங்கள் வால வடிவேலனே வைரவநாதனே தென் திசை காவல் நில்லே அஷ்டதிசை எட்டுமே கட்டி கட்டி ஆமம்மா எங்கள் அம்மையுமையவளே பத்ரகாளி அம்மனே தனனை தந்தோ தன்னனை தானோ தனை தோ தனனை தானோ அலையரேசன் திருமகளே பார்வதிய துணைவரேவா நாராயண ரங்கையரே நல்ல மூத்து மாரியம்மா அதமோ புறத்தில் கோட்டை போட்டே கூடாதி துணைவரேவா நரகொளத்து ஐயனோடு ஐயன் கை கொண்டார் ஐயன் வாரா நல்ல கருப்பனோடு ஐயன் கட்டளை வைரவேரோ வண்டிக்கார வைரவேரே எங்களுக்கு துணை வேறிவா அந்த சிவல பேரி நகரதிலை சிறப்புடனே வீற்றிருக்கோ பேரி சுடலை ஐயா எங்களுக்கு துணை வேறிவா ஆறுமுக மங்கலத்தில் அழகுடானை அமர்ந்தேரிகோ ஐகோற்றில் சாட்சி சொன்னேன் எங்கள் ஐகோற்று மகராஜா எங்கள் அனைவருக்கு துணை வேறிவா சிறுமணஞ்சி நகரிலே பனே சுடல தெய்வோ உலக மக்களே கோரல் போரிவா சுந்தர வண்டிய புறமதிலே பெரிய கொள்ளைக்கரையில் பெருமையுடன் வீற்றிருக்கோ காட்டி சுடலை ஐயா எங்களுக்கு துணை வேறிவா லட்சுமியோர் நகரிலே தன் போரத்தே உற்றதோரி வீதியிலே தெரிகோ எங்களையா சனையால் வெற்றே வாழா அனுமத்தனை அருள் போரிவா மாவடையானூர் நகர அதிலை ஊருக்கு தன் போரத்தே உற்றதோரி வீதியிலே அமர்தரிகோ எங்களையா சிவசுடலை மாட சுவாமி எங்களுக்கு அருள் போரிவா ஐயனோட கதைகள் பாடே சாஸ்தாவோட கதைகள் பாடே சங்கரே துணை வேறிவா இந்த பக்தோகடி பெருமக்கள் மத்தியிலே சரி என் மாரியம்மாளுக்கு சரி 2 நாட்களாக கொடை விழாவுக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு. நேற்று நைட்லாம் அவ்வளவு நேரம் கும்பாட்டம் கிரு 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 சுத்திச்சு சப்பரத்து முன்ன. நேற்றையிலிருந்து கொடை விழா ஆரம்பம். சரி, திங்கட்கிழமை அம்பாள் மாரியம்பாளுக்கு சப்பரம் வீதி விழா வந்து சரி 2 செட்டு மேளம் 2 செட்டு ஆட்டத்தோடு சிறப்பான கொடை விழா நடைபெற்றது. மிக சிறப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை மாலையிலே இருந்து ஆமா ராஜி டிவி புகழ், சரி விஜய் டிவி புகழ், விஜய் டிவி புகழ், ஆமா சென்ற இடங்களெல்லாம் பேர் புகழ் பெற்று வருகின்ற சிறப்பு தென்காசி மாவட்டம் ஆமா பாவூர்சத்திரம் அருகாமையில் உள்ள சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த ஆமா ராஜலட்சுமி அண்ட் ராகசல்வா வில்லிசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி
இந்த கொடை விழாவிலே இப்போது முதலாவது ஐயன் சாஸ்தாவினுடைய திருக்கதை உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம். சபாஷ். ஏன்னா முதல்ல ஐயனாரை பரிவு செய்யணும் இல்லையா, அதுக்கு அப்புறம் தான் நம்மள வருத்தணும். அதனால ஐயனார் சாஸ்தாவினுடைய பரிவு உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம். ஆமாமா. வாரியலை சூழு உலகமெல்லாம் ஆமாம்மா வருஷையுடன் ஆண்டான் வல்லரக்கல். சரி. இருந்தார் அசுரர் குலம் ஆதி பாதாள லோகத்தில். ஆமா. கொஞ்சம் கூட்டி மட்டும் கொஞ்சம் டல்லா மைக்க மாத்தி. இருந்தார் அசுரர் குலமாதி பாதாள லோகத்தில். ஏகமையில் வண்ணன் சக்கரத்தால் பகிர்ந்து இந்த அசுரர்கள் எல்லாம் ஏன் போய் பாதாள உலகத்திலே ஒளித்திருந்தார்களே? ஆனால் எதற்காகமா? என் நாட்டுல பூகம்பம் வந்துருச்சாமா? இல்ல சுனாமி வந்துருச்சாமா? சுனாமி அல்ல, புனாமி அல்ல. சரி. இல்ல பூகம்பம் வந்துட்டு. ஓ பூகம்பம் வந்துட்டோம். அதாவது அப்படி அல்ல. சரி. நாம திருப்பார்கடலை கடைந்து தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவர்களும் சுரர்களுமாக ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை கடைய வேண்டுமையானாலும் மாலை முடியாது. சரி. வேற யாரால் அம்மா முடியும்? பார்க்கடல் வாசன் பரந்தாமன் ஒருவனால் தான் முடியும் அம்மா. பரந்தாமன் நாராயணமூர்த்தி இடத்திலே தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி சரி தேவாதி தேவர்களும் சுரர்களுமாக சரி அவர்கள் பார்க்கடலில் அங்கே பள்ளி செய்த மாலை தேடி எல்லோ அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து எங்கேம்மா வருகிறார்கள்? எங்கம்மா வருகிறார்கள்? பார்க்கடல் வாசன் பரந்தாமனியும் பெருமாள் நாராயணமூர்த்தியை தேடி வருகிறார்கள். பண்டார மூர்த்தியை தேடி வருகிறார்கள். வாருங்கள் என் பெருமாளே நாராயணமூர்த்தியை வாருங்கள் வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏ அப்பா கூட்டத்தை பார்க்கதற்க கூட்டம் கூட்டமா அப்பா வராங்க. எங்க இருந்து வராங்க? எல்லாரும் கைலாசத்துல இருந்து வராங்கம்மா. அப்போ நாராயணமூர்த்தி கேட்கிறார், ஐயா கூட்டமா வர்றீங்களே, நீங்கள்லாம் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பகவானே, நாங்கள் தான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவாதி தேவுக்கள். நீங்க யாரியா? நாங்கள் எல்லாம் அசுரர்களமா. எதுக்காக வந்திருக்கிறீங்க? பகவானே, திருப்பார்கடலை கடைய வேண்டும். சரி. தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி உங்களை தேடி ஓடி நாடி வந்திருக்கிறோம். ஏன் தேவாமிர்தம் உங்களுக்கு எதனால நீங்க சாப்பிட போறீங்க? எதுக்காக? தேவாமிர்தம் சாப்பிட்டவர்களுக்கு சாவு என்பதே கிடையாதம்மா. ஓ இறப்பு என்பது கிடையாது. கிடையவே கிடையாது. தேவாமிர்தத்தை சாப்பிட்டால் ஆமா இறப்பு என்பதே கிடையாது. இறப்பு என்பது கிடையாது. சரி. என்ன கைலாசத்தில் உள்ள தேவுக்கள் மட்டும் தேவாமிர்தத்தை சாப்பிடவில்லை. ஆமா. யாரெல்லாம் நம்ம ஆனைகுளம் அம்மையாபுரம் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சிமான்கள் இப்படி சாப்பிட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை பேர்களும் சாப்பிட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ? இல்லம்மா தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட்டாங்க. ஏமா இட்லி சட்னி தாமா தேவாமிர்தம். சரி. அதாவது தேவாமிர்தம் சாப்பிட்டிருக்காங்க. அதனால இங்க உள்ள மக்களுக்கு இறப்பு என்பது வராது. கிடையாதம்மா கிடையாது. லட்சத்துல கோடியில வயதாகி இறந்தாலும் அப்படியே அந்த இறப்புங்க வராது. நேர மலைய பார்த்து மேற்க போயிரும். சரி. குற்றாலத்து மலையை பார்த்து போயிரும். ஓ குற்றாலம் போயிரும். ஆமா. அப்போ ஐயா தேவுக்களே அசுரர்களே, என்னையா நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? அப்படி நீங்கள் திருப்பார்கடலை கடைய வேண்டுமையானால் மந்தரகிரி என்ற மலையை மத்தாகவும் வாசுகியை தாம்பாகவும் சந்திரனை தூணாகவும் ஆதி சேடன் என்ற பாம்பை கயிறாகவும் பிடித்து கொண்டு திருப்பார்கடலை கிடைத்தீர்களே, ஆனால் தேவாமிர்தம் பறக்கும் என்றார் எம் பெருமாள் நாராயணமூர்த்தி. எம் பெருமாளுடைய வார்த்தையை காதில் கேட்டு தேவுக்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டு திருப்பார்கடலை கடையக்கூடிய நேரத்தில் அங்க பூமி அது நடிகோதையா பூமி அது நடிகோதா இங்க தேவாமிர்தோ பறக்காதே என்ற ஆமை நல்ல வடிவாங்கொண்டே உலகத்தையோ சுவாமி முதுகினில தாங்கினாரே. அப்படி முதுகினில தாங்கும் போதே அங்க தேவாமிர்தோ பரதோதையா தேவுக்கள் ஒருபுறம்
தேவர்களும் அசுரர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டு பார்க்கடலை கிடையும் போது அண்ட சடாச்சரங்கள் அவை 7 உலகம் அப்படியே நெளிந்தது. புழு போல் நெளிந்தது, பாம்பை போல் நெளிந்தது, மண்புழுவை போல் நெளிந்தது. பாம்பு இப்ப எங்க நெளிதோ தெரியல. அது இப்ப ஆடிக்கொண்டே இருக்கும். என்னமா பாம்பு ஆடிக்கொண்டே இருக்கும். உங்க குதிரைக்கு மாதிரி கண்ணாடி போட்டு வச்சிருக்க உங்க பாம்புக்கு. ஆமா, எங்க திரும்ப கூடாதுன்னு. திரும்ப கூடாதுல. இப்ப மாதிரி இருக்க முடியுமா? எங்க முடியும்? அதாவது அங்கே பார்த்தார் நாராயணமூர்த்தி. சரி, இப்போது பூமி நெளிந்தால் இங்க தேவாமிர்தம் பிறக்காதல்லவா? பிறக்காதம்மா, பிறக்காது. தேவர்களும் அசுரர்களும் பட்ட பாடெல்லாம் வீணாய் போய் விடுமே என்று நினைத்த நாராயணமூர்த்தி, என்று நினைத்த பண்டாரமூர்த்தி ஆமை வடிவம் கொண்டு 7 உலகத்தையும் தன்னுடைய முதுகிலை தாங்கினார் பெருமாள். அதனால தான் ஆம ஓட்டுக்கு அதிக பலம் உண்டு. சரி, ஆம ஓட்டுக்கு அதிக பலம் உண்டு, அதிக பலம் உண்டு. இன்னைக்கு நம்ம தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லி ஹெல்மெட் மாட்டி போறோமே. சரி, டூ வீலர்ல போகும்போது போறீங்கல்ல. ஆமா, இப்ப வண்டியில 2 பேருமே ஹெல்மெட் மாட்டணும். அது எதற்காகமா? என்ன அடையாளம் தெரியாம போறதுக்கு தான். அதான பார்த்தேன். ஆமா, யாருன்னு தெரியக்கூடாது இல்ல. சரி, இப்ப நான் ரோட்ல ஹெல்மெட் மாட்டி போனா தெரியுமா என்ன? ஆமா, தெரியாது. முகத்தை பார்த்தா அப்படி கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க. நாங்க உங்க சைஸ பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். சரி, அது எதுக்குன்னு கேட்கணும். எதுக்குமா? நம்ம தலைக்கவசம் உயிர் கவசம் பாதுகாப்புக்காக போடுறோம். சரி, அதான் ஆமை ஓட்டல செய்தது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆமா, அதாவது ஆமை வடிவம் கொண்டு 7 உலகத்தையும் தன்னுடைய முதுகிலை தாங்கினார் பெருமாள். சரி, உலகம் சமாதானமாக நின்றது. நின்றிருக்க தேவ அமிர்தமும் பிறந்திருக்க பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம். என்னமா செய்தார்கள்? இந்த தேவுக்களுக்கு நாமல் தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சண்டை செய்ய வேண்டும் என்று வருகிறாரே அசுரரல்லாயே. சண்டை செய்ய வேணும் என்று வருகிறாரே அசுரர்கள். அங்கே பார்த்துட்டார தேவர்களோ பரமோக கண்டாரே பெருமாள் கிட்ட மாதிரியே தேவர்களோ வந்தல்லவோ. நான் வணக்கப்படாம அதை விட்டு போக மாட்டேன். சரி, அதாவது சண்டை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வணக்கம் தான் போட்டுருங்களே. வணக்கம் தலையில பூ நிறைய வச்சா வணக்கம். உங்களுக்கு தான் அப்பதே போட்டேனே. சரி, அதாவது சண்டை தான் செய்ய வேண்டும் என்று அசுரர்கள் அத்தனை பேருமே படையெடுத்து வருகிறார். அத்தனை பேர்களுமே படம் எடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வராங்கம்மா. சரி, சண்டை போடணுங்கிறவரையும் சண்டை தான் போடுவான், தூங்கணுங்கிறவன் தூங்க தான் செய்வான், சாப்பிடணுங்கிறதையும் சாப்பிடுவான். சரி, படையெடுத்து வரபோது தேவாதி தேவுக்கள் எல்லாம் பெருமாள் இடத்திலே மறிவிட்டார்கள். சுவாமி பகவானே, தேவாமிர்தத்தை பாடுபட்டது 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக பாடுபட்டோம். சரி, இப்போது எங்களுக்கு பங்கு வைத்து தர மறுக்கிறானே இந்த அசுராள். ஆமா, இந்த அசுரனுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா சுவாமி? எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா ஆண்டவனே என்று தேவாதி தேவுக்கள் எல்லாம் பெருமாள் இடத்திலே மறிவிட்டார்கள். சரி, அப்போ நாராயணமூர்த்தியை நினைக்கின்ற என்னம்மா நினைக்கின்ற? இப்போது அசுரனை மயக்க வேண்டும். அசுரனை மயக்க வேண்டும் என்றால் என்ன வேடம் எடுத்து செல்ல வேண்டும்? அசுரனை மயக்க வேண்டுமானால் என்ன வேஷம் எடுத்து போனால் அசுரால் மயக்க மாட்டான். ஆமா, அசுரனோ அரக்க குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? அவனுக்கு பெண்ணுன்னு சொன்னாதான் மயங்குவான். ஆமா, பெண்ணுன்னு சொன்னாதான் பேயே இறங்கி வரும். பெண்ணுன்னு சொன்னா மரம் இறங்கும். ஆமா, பெண்ணு என்னமா? பெண்ணு பெண்ணு பெண் இல்ல பெண். ஓ, பெண்ணு நம்மை போல் பெண். சரி, நம்மை போல் அவளும் ஒரு பெண். பெண் பெண்ணுனா பிஏயே இறங்குமா? அவ எப்படி இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்தோன்னே பிஏயே கீழே இறங்கும். ஆமா, ஒரு குத்துகளுக்கு சேலையை கட்டி வச்சால் அதை சுத்தி சுத்தி தான் வருவான். சரி, எதுக்குன்னு கேட்கணும். சேலையை கொண்டு போய் மனைவிட்ட கொடுக்கிறதுக்கு. அப்படி சரி. ஆமா, இங்க இக்கரையில இருந்து அக்கறையை பார்க்கும் போது பச்சையா தான் தெரியும். அக்கறைக்கு போன பிறகுதான் தெரியும் இக்கரை எவ்வளவு கரடு முரடா இருக்குன்னு. அக்கறை என்ன சொல்லி வந்தவன். சரி, அக்கறை கரடு முரடா இருக்க. ஆமா, காலு வைக்க இடம் இல்லையே. அக்கறை கொக்கரையா இருக்க. என்ன செய்ய போறோம்னு மனுஷன் அறக்க பறக்க முடிப்பான். அவன் இருக்கவா பறக்கவான்னு முடிப்பான். சரி, அப்போ நாராயணமூர்த்தி நினைக்கின்ற என்னமா நினைக்கின்ற? அதுபோல இந்த அசுரனை மயக்க வேண்டுமானால் சரி, பெண்ணுன்னு சொன்னாத்தான் அசுரால் மயங்குவான் என்று நினைத்த நாராயணமூர்த்தி அவர் மகனையாய் வடிவாங்கொண்டாரே. எடுப்பதில வைத்தல்லவோ கண்டனாரே கோபாலோ. ஏ அலை
அலைகடல் தொயின்றோன் அச்சுதன் பச்சைமால் ஹரிகரி நாராயணமூர்த்தி சரி தங்கங்களே கீழே உட்காருங்க நீங்க நிக்க எங்களுக்கு கால் வளையுது நம்ம உழைஞ்சா தாங்கிக்கலாம் பின்னால இருக்கவங்களுக்கு மறைக்கல அழகான பெண்ணை போல வடிவம் கொண்டு தேவாமிர்த கலசத்தை தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு தேவாதி தேவுக்கள் எல்லோருக்குமே தேவாமிர்தத்தை பிடி பிடி என்றே கொடுத்து வர்றார்கள் பெருமாள். தேவாதி தேவுக்கள் எல்லாம் இரு கரத்தால் தேவாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார்கள். பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் என்னமா செய்தார்கள்? எம் பெருமாளை பார்த்து பெண்ணென்று சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரால் அத்தனை பேர். பெண்ணை கண்டவுடன் மயங்கி கீழே விழுந்துட்டான். பெண்ணை கண்டவுடன் பேதமை கொண்டான். 6 அறிவுல 5 அறிவு குளோஸ் ஆயிட்டு அசுராளுக்கு. ஒரே ஒரு அறிவு மண்புழு அறிவு மட்டும் தான் இருக்கு அசுராளுக்கு. மண்புழு அறிவு மாதிரி பொருளதான். மண்புழுக்கு ஒரு அறிவு தானே. ஆமாமா. அப்போது அங்கே கீழே விழுந்தான் அசுரன். சரி அந்த அசுர கூட்டத்தில் ஒருவன் எழுத்து ஓடி வந்து நம்ம படைகள்லாம் கீழே விழுந்துருச்சே, படைகள் எல்லாம் கீழே சாஞ்சிருச்சு. அதுல ஒரு பெண்ணு தங்க கலசத்துக்குள்ள கைய விட்டு ஏதோ அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. பெண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கிறா. தேவுக்கெல்லாம் இரு கரத்தால வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்னன்னு போய் பார்ப்போமே, நாமளும் தான் வாங்கி சாப்பிடுவோமே சரி என்ற அந்த அசுர கூட்டத்தில் ஒருவன் எழுத்து ஓடி வந்து தேவுக்கள் கூட்டத்தில் வந்து கையை நீட்டினான். இரு கரங்களை நீட்டினான். இந்த கூட்டத்துல இவன் ஒருத்தன் என்ன மாதிரி நல்லவனா இருப்பான் போல இருக்கு. நமக்கு தேவை பிரசாதம். ஆமா நமக்கு தேவை சாப்பாடு. அமைதியா இருந்தா தானே கிடைக்கும். ஆமா சண்டை போட்டா கிடைக்குமா? கிடைக்காது. என்ற அந்த அசுராள் ஓடி வந்து தேவுக்கள் கூட்டத்துல கையை நீட்டினான். இரு கரங்களை நீட்டினான். எம் பெருமாள் அவனுக்கோ இல்லை என்று சொல்லாமல் சரி தேவ அமிர்தத்தை கொடுத்தாரு பெருமாள். கொடுத்திருக்க அப்போ தேவுக்கள் சொல்றாங்க சுவாமி பகவானே இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவ அமிர்தத்தை கொடுக்கலாமா சுவாமி? உலகத்தை ஒரு நொடியில குடித்து விடுவானே இந்த அசுராள். குடித்து விடுவானே கரைத்து விடுவானே இந்த அசுராள். அப்படி என்று சொல்ல சரி நாராயணமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். என் பெருமாள் கையிலே விரலிலே சுற்றி கொண்டிருக்கிறது சுதர்சன சக்கரம். சரி அது அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தை நிலைநிறுத்தும். என்ன செய்யும்? அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தை நிலைநிறுத்தும். அதர்மத்தை அழிப்பதற்குத்தான் ஐயாவனுடைய கையிலே அந்த சுதர்சன சக்கரம் சுத்தி கொண்டு இருக்கிறது. சிறப்பு. ஐயா தான் அன்னைக்கே சொன்னாரே தர்மம் பெரியது தாங்கியிரு என் மகனே. என் மகனே பொறுமை பெரிது பொறுத்துயிரு என் மகனே. சரி வந்தால் அறிவான் வராதான் நீருவான். பொறுமையா போ. சரி உன்னை வரதை அடிக்க வரானா? ஆமா. வலது கண்ணத்தை கொடுத்தியா? சரி ஒரு கண்ணத்துல அடிச்சா வலது கண்ணத்தை கொடு. அவனை ஒருதை அடிக்க எதிர்பார்த்திருப்பான். சரி கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பான். ஐயா சொன்னாரு. என்னையா எப்படி சொன்னாரு தெரியுமா? எப்படியாமா? ஐயா பெண்ணாலே அடழிவு ஆனாலே பெண்ணழிவு அதாவது பெண்ணாலே ஆணழிவு ஆனாலே பெண்ணழிவு நடந்துகிட்டு இருக்கா உலகத்துல. ஆமா நடக்குமா? நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நாராயணமூர்த்தி பார்த்தார் அந்த அசுராளுக்கு தேவாமிர்தத்தை கொடுக்க. சரி தேவுக்கெல்லாம் சொன்னாங்க சுவாமி பகவானே இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவாமிர்தத்தை கொடுக்கலாமா என்று கேட்க. சரி என் பெருமாள் கையில வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். சரி அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார்கள். ஆமாமா. நல்லவே 4 சந்தைக்கு இருக்கணும். சரி கெட்டவே 2 சந்தைக்கே போயிடணும். கூடிய சீக்கிரம் போயிடணும். அதனால இந்த அசுரர் படை அழிய வேண்டும். ஆமாமா என்று அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். சரி அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார். ஆமாமா அந்த அசுர குலத்திலே உதித்த பெண்ணாள் அவள்தான் அந்த பிரம்மகன்யானவள். எம்பெருமாளாகி நாராயணமூர்த்தியினுடைய சக்கராயுதத்திற்கு பகிர்ந்து போய் சரி ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கின்றாள் பிரம்மகன்யா. ஆமா எங்க வந்து ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கிறாள் பிரம்மகன்யானவள். பிரம்மகன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரம்ம ராட்சச வல்லரக்கன். விரும்பி துயில் கொண்டு பெற்றெடுத்தாள் வீர புலி என்ற வல்லரக்கனை. வீர புலி என்ற ராட்சச வல்லரக்கனை. இப்போதுதான் வல்லரக்கன் பிறந்திருக்கிறான். சரி யார் பிறந்திருக்கிறான்? வல்லரக்கன் பிறந்திருக்கிறான். அவன் வல்லமை விடைத்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து நான் குழந்தை வல்லரக்கனுக்கும் அப்பா கிடையாது. ஆமா
இனி அவனுக்கு தாய் நாமல் தான் தந்தையும் நாமல் தான். சரி, தந்தையும் நாமல் தான். குருகுலத்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் நாமல் தான். சரி என்று பாதாள உலகத்துல வல்லரக்கனை தாயான பிரம்மகன் எப்படி வளர்த்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா அவன் ஒரு நல்ல வண்ண மக இப்பொழுது ஒரு நல்ல மேனியாக ஒரு நாலு வண்ண மக வண்ண மக பொழுது ஒரு நல்ல மேனியாக அவனுக்கு ஒரு வயது இரு வயது 3 வயதாச்சு 3 நல்ல வயது நீலை அவனுக்கு முடியறக்கி காது குத்தி கடுக்க நீட்டி சர மாலை இட்டு அங்கவேது வயது நீலை அழகந்த வல்லறைக்கு தோடி விளையாடுவா 5வது வயது நீலை சுவடி வடி தோவாரா 6வது வயது நீலை சுவடி வடி தோவாரா 7வது வயது நீலை அழகே கொன்றை வேற்றான் குளிப்போ 8வது வயது நீலை ஒட்டு வித்தை வடி தோவாரா 9வது வயது நீலை பத்தாவது வயது நீலை 10வது வயது நீலை அரங்கே பலகண கோதான் படித்தாய் 10வது வயது நீலே 10வது வயது நீலே அவ பலகண கோதான் பாதாள உலகத்துல சரி வல்லரக்கனுக்கு 1 வயதாகி 2 வயதாகி 3 வயதாச்சு. ஆமா 3 வயதாச்சு. 3 வயதில் அவனுக்கு முடியறக்கி காது குத்தினாள் தாயான பிரமகன்யா. ஆமா அந்த காலத்துல ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் காது குத்தி கடுக்கம் போட்டாங்க பெற்றோர்கள். சரி எதனால போட்டாங்க? அந்த காலத்துல கடுக்கம் போட்ட மாப்பிள்ளைக்கு தான் பெண்ணு சம்மதிக்கும். சரி முதல் பாயிண்ட் அது. 2வது பாயிண்ட் என்ன? என்னமா நம்ம பிள்ளை தீர்க்க ஆயுசா இருக்கட்டும் காத்த குறையாக்கி போடணும். சரி ஆண் குழந்தைக்கு திஷ்டி விழுந்துரும். ஓ திஷ்டி விழுந்துரும். அதனால காத்த குறையாக்கி போடணும்னு சொல்லி காத்த குத்தி கடுக்கத்தை போட்டுருவாங்க. சரி அந்த கடுக்க போடுற கடுக்கம் ஆமாமா அந்த கடுக்கத்தை காமிச்சுதான் பெண்ணை போய் கேட்க முடியும். சரி அவனுக்கு கல்யாணம். ஓ கல்யாணம். கடுக்கம் இல்லைன்னா அவனுக்கு கல்யாணமே இல்லை கிடையாது. இப்போ கடுக்கம் இருந்தா அவனுக்கு கல்யாணம் இல்லை. ஆமா இருக்கு. இப்போ ஒட்டு கடுக்க இருக்கு. சரி 10 நிமிஷம் விடுவாங்க 10 நிமிஷம் கழுத்தி வச்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்சா போட்டுக்கிடுவாங்க. ஏமா உனக்கு பிடிக்கலையா எடு கடுக்கத்தை. சரி ஆமா இப்ப துப்பாக்கி வச்சு சுட்டுறதாங்க காத்துல. சரி கடுக்கம் போடுறதுக்கு ஓ துப்பாக்கி வச்சு விடுதாங்க. இப்ப நம்ம ராணியம்மா வீட்டுல 3 பேருக்கு துப்பாக்கி வச்சு சுட்டாச்சு. சுடுவாங்க மறுநாளைக்கு எடுத்துக்கிடுவாங்க. இவ வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவாங்க. 3 பேரை சுட்டாச்சு காத்த சுட்டு கடுக்கம் போட்டாச்சு. சரி நல்ல பெரிய கடுக்கமா போட்டாச்சு. ஆமாமா அந்த காலத்துல அந்த மாதிரி கடுக்கம் போட்டாங்க. பிள்ளைகள் தீர்க்க ஆயுசா இருந்தாங்க. சரி வாழ்க்கை நல்லா இருந்தது. ஆமா சிறப்பாக இருந்தது. அப்போ வயது அண்ணா 10 வயதாச்சு. சரி பிள்ளை ராஜா வீட்டு குழந்தை அல்லவா? ஆமா குழந்தை இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறது. யாரு? இந்த வல்லரக்கை. ஆமா ராஜா வளர்த்தி வளர்ந்து வருகிறான். வல்லரக்கனுக்கோ வயது 10. ஆமா 10 வயதாச்சு. 10 வயதிலே பல கணக்கு படித்து வருகிறான் பாலகன் வல்லரக்கன். சரி அவ என்ன வித்தைகள் எல்லாம் கற்று உணர்ந்து வர்றானே. என்ன வித்தைகள் அம்மா? ஆனையற்றோ குதிரையற்றோ வித்தை வழங்கிடோ அத்தானையோ படித்தாரையா அத்தானையோ படித்தாரையா வல்லரக்கே அத்தானையோ படித்தானையா அத்தானையோ படித்தானையா ஆனலகே வல்லரக்கே 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 64 கலைக்கானியங்கள் 96 தத்துவங்கள் 102 தருமங்கள் 108 அதமங்கள்
என்னதுமா? அதமங்கள். ஆகமங்கள். சரி. ஆகமங்கள் அதமங்கள்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆகமங்கள்னா படிப்பு. சரி. எக்கச்சக்கமான படிப்பு. எக்கச்சக்கமான படிப்பு. அதெல்லாம் நாங்க இப்போ ஓரம் கட்டியாச்சு. எதற்காகமா? அது எக்க முடியல, அதனால ஓரம் கட்டிட்டோம். அப்ப அவங்களுக்கு வயசாயிருக்கும், ஓரம் கட்டியிருப்பீங்க. ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறானே இந்த வல்லரக்கே. சரி. வல்லரக்கனுக்கோ வயது 10. ஆமா, 10 வயதாச்சு. தாயாகப்பட்ட பிரம்மகன்னிய பார்த்து கேட்டா வல்லரக்கே. கேட்டாம் பாரு ஒரு கேள்வி. போட்டாம் பாரு ஒரு போடு. என்னை பெற்றவளே போட்டானே போடு, தானே போடுவான். சரி, இப்ப போட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஏமா இதோடயா போச்சு? இன்னும்ல இருக்கு. என்ன வல்லரக்கனுக்கு வயசு அந்த வயசு. சரி, 2 கட்டு வயசு சொல்லத்தான் செய்வான். என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி. என்னம்மா நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரு இருட்டாக இருக்கிறது, என்னம்மா காரணம்னு கேட்டான். சரி. மகனே வல்லரக்கா, என்னம்மா இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தானாமா? படைத்தாங்க. ஆமா, படைத்தார்கள். படைத்தாங்க, வேற யாருமே இல்லையே. மகனே வல்லரக்கா, என்னம்மா நமக்கு முன்னோர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆமா, உனக்கு அப்பா பெரியப்பா, அப்பா பெரியப்பா, சித்தப்பா, நாப்பாட்டே, மூப்பாட்டே, அண்ணே, அண்ணி, கொழுந்தியா, கொழுந்தே எல்லோரும் இருந்தார்கள். மாமா, மச்சனை, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் இருந்தாங்க. எல்லோரும் இப்ப எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் விசாரித்து நாங்க எல்லாரும் ஒரு 6 அடி குழி தோண்டி உள்ள வச்சுட்டோப்பா. அதான் உலகத்துல நம்ம நாட்டுல நாவல்ன்ற தீவில யாரும் இல்லன்னு பார்த்தேன். நாங்க விசாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம். அதாவது மகனே அப்படி அனுப்புனா கூட திருப்பி வந்துருவாங்கப்பா வல்லரக்கா. நாங்க தெரியாத காட்டுக்கு தான் அனுப்புவோம். அதாவது அப்படித்தான் அனுப்பியாச்சு. என் பெருமாள் நாராயணமூர்த்தி கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எரிது நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் மகனே வல்லரக்கா. சரி. என் தந்தையை கொன்றவன் யாரம்மா? யாரம்மா? நாராயணமூர்த்தி அப்பா. என் தந்தையை கொன்ற அந்த நாராயணமூர்த்தியை, அந்த பண்டாரமூர்த்தியை நான் பழிக்கு பழி வாங்காவிட்டால் பேர் இந்த வல்லரக்கன் அல்ல போ. வல்லரக்கன் அல்ல போ என்று மார்பு தட்டி சமரதம் வைத்தான் வல்லரக்கன். சொடக்கு போட்டு சபதம் வைத்தான் வல்லரக்கன். நெஞ்சில் அடிக்கான் வல்லரக்கன். ஆமா. அப்ப பரமகனி சொல்றா, மகனே என்னம்மா வல்லரக்கா நீங்க வச்சு மார்புல அடிக்காத மகனே. மகனே அதற்கான இடம் இதெல்லாம் மகனே. நம்முடைய நாடு இது கிடைக்காதப்பா, இருக்கிறது. இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல. ஆமாம்மா. அவன் தன்னடக நாட்டுக்கு தான் அல்ல, தன்னோடக நாட்டுக்கு தான் தானே வர வல்லரக்கே, தானே வர வல்லரக்கே, தன்னுடைய நாட்டுக்கு தான், தன்னுடைய நாட்டுக்கு தான் தானே வர வல்லரக்கே, தானே வர வல்லரக்கே. அவலன்ற தெய்வ ஆயு நல்ல மகனோ மகன் பேரோ மர வல்லரக்கனுடைய சரி சொந்த நாடுதான் நாவல் என்ற தீவு. என்ன தீவு? நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் சரி மகிட முடி தரித்தான். ஆமா, மகிட முடி தரிக்கிறான். என்ன தரிச்சா? மகிட முடி தரிக்கிறான். என் மகிட முடிய கட்டையில வச்சு தரிச்சிட்டானோ? அன்னைக்கு பூலாங்குளத்துல வாத்தியெல்லாம் மகிட முடி. மகிட முடி என்று சொன்னால் சரி அது எங்களுக்கு செட் ஆகல. எதற்காகமா? அது எங்களுக்கு பிடிக்கல. ஆமா. நாவல் என்ற தீவிலே சரி 56 தேசத்திற்கும் ஆமா ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். 56 தேசத்துக்கும் அவர்தான் கிங்கு. சரி. அவன் அரியணையிலே அமர்ந்த போது தாயாகப்பட்ட பிரம்மகன் நீ நினைக்கின்ற என்னம்மா நினைக்கின்றாள்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனும் நமக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? இனி அவனை இப்படியே விடக்கூடாது. வேற என்னம்மா செய்ய வேண்டும்? காலாகாலத்துல வல்லரக்கன் கழுத்துல ஒரு கட்டையை போட்டுற வேண்டியது. கழுத்துல போடணுமா இல்ல கால்ல போடணுமா? அம்மா கால்ல போடுறது துள்ளிக்கிட்டு ஓடுறது எரும மாட்டுக்கு போடுவாங்க. துள்ளிக்கிட்டு போனா பிடிச்சு கால்ல போட வேண்டியதானம்மா? ஓ எரும மாட்டுக்கு போடுறது. எரும மாட்டுக்கு போடுங்க. கழுத்துல போடுறது கல்யாணத்தை தான் கட்டன்னு சொன்னேன். ஓ கல்யாணத்தை தான் கட்டணியோ? அதுக்குள்ள கால்ல போடுவோமாங்கிறீங்களா? அதுக்குள்ளே பாட்டு வந்துரும். எப்படி? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா நான் தாண்டி ஒம்பொரு பொன்னம்மா
வந்துட்டீங்களம்மா. சரி, நான் நினைச்சே பார்க்கலையே. ஆ, அப்போது நாங்க நினைக்காத நேரத்துல வருவோம். அதான் கேட்டேன். அதாவது நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யா. வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. வல்லரக்கனுக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தாள். சரி, அதாவது ஒரு பிள்ளை ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு துள்ளிக்கிட்டு அழுகிதானா, ஆமாமா, ஒரு கட்டைய போட்டா பிள்ளை இருங்க இடத்துல இருப்பான்னு சொல்லித்தான் சரி, பெரிய ஆட்கள் அந்த டயத்துல அவனுக்கு ஒரு கட்டைய போடுது. ஓ, கட்டையை போட்டு வச்சிருவாங்க. கட்டைக்கு அகப்பட்டு நிக்கும், அகப்படாம தெரிச்சு வெளியில ஓடுறது ஓடிரும். அது செல்ல தெரிச்சுக்கிட்டு வேணும், 100ல் 1 2 ஓடிரும். அப்போ நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யா. சரி, வல்லரக்கனுக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தாள். ஆமாமா, வல்லரக்கன் ஆட்சியில் அமர்ந்த நேரத்தில் ஆமாம்மா. அந்த நாவல் என்ற தெய்வானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்குது பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அங்கே மாதம் 3 மழை பொழியோ, வருடம் 1 புவிளையோ, சன்னல் அவளையும் நாடே, கலி கோலையே வழக்கு நாடே, கோடை மாலை பொழிய நாடே, குளிர்ந்ததம்பல் வீசு நாடே. நாவல் என்ற தீவிலே சரி, வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க மிதிச்சாலும் தண்ணி, எங்க மிதிச்சாலும் பச்சை தண்ணி. ஓ, பச்சை தண்ணி. ஆமா, ஓ, 5 மணிக்கு மேல மிதிப்பமே அந்த தண்ணி. 6 மணிக்கு மேல வண்டியில போவாங்களா அந்த தண்ணீர். அது வேற தண்ணி. அந்த தண்ணிய போட்டுருவாங்க, வர வரத்து சொல்ல முடியல, தாங்கவே முடியாது. என்னம்மா? அதாவது அங்கு வல்லரக்கன் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சரி, நாவல் என்ற தீவானது செல்வ செழிப்பாக இருக்கிறது. ஆமா, எப்படி இருக்கு? செல்வ செழிப்பாக இருக்கிறது. மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது நாவல் என்ற தீவிலே. அந்த காலத்துல அந்த மன்னனுடைய ஆட்சியில மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பொழிந்தது? யாருக்கெல்லாமா? கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. சரி, நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆட்சி புரிந்த மன்னருக்கோர் மலை. 2 வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. ஓம் கிரீம் ஓ நமச்சிவாய. அப்படி கிடையாது. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாகதாகே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துகே. நாங்க எப்படி சொல்ல, இப்படி வாழ்த்திட்டு 5 லட்சம் கேட்க கூடாது. ஆமா, விளை எழுத்து நமக்கு சொல்ல தெரியுமா? எங்க தெரியும்? அன்னைக்கு போன ஊர்ல கொஞ்சம் வேதம் ஓதுங்கன்னாங்க. சரி, ஓம் கிரீம் கிரீம் பண்ணோம். ஐஸ்கிரீம் ஒரு 10 பிள்ளைகள் பக்கத்துல வந்து சுத்தி நிக்கி கிரீம் பண்ணீல. ஐஸ் கிரீம் எங்க வச்சிருக்கீங்க? ஐஸ்கிரீம் தான் வாட்ச் முட்டாய் கேட்டுதா? இல்லம்மா, நாங்க அத வேதம் ஓதனம் கொஞ்சம் அப்படின்னு. சரி, அத மாதிரி என்னமா வேதம் ஓதக்கூடிய வேத பிராமணர் கோர் மலை. சரி, கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. கற்பு நிலை தவறாத மங்கை என்று சொன்னால் என்னமா? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். சரி, அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் மலை. ஆமா, அப்படி மலை. அப்படி அடுத்தபடியாக சரி, இன்னொரு மலை யாரு? யாருக்கம்மா? வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. நீதி நெறிமுறை தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. சரி, அந்த கால மழை அப்படி பெய்திருக்கு, அப்படி ஆண்டிருக்காங்க. சரி, இப்ப கூட முந்தா நாள் கூட நாங்க அந்த மன்னன் ஒவ்வொரு மன்னனும் ஆண்ட கோட்டைகள் இருக்கு பாத்தீங்களா? பத்மநாதன் அரண்மனை. எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போறோம், திருப்பதி போறோம், பழனி போறோம், எத்தனையோ திருச்செந்தூர் போறோம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் தான். சரி, இதை விட முக்கியமானது அதாவது பத்மநாதன் கோட்டை. பத்மநாதபுரத்திலே கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல. சரி, பத்மநாதபுரத்திலே அந்த பத்மநாபன் கோட்டை. ஆமாமா, நாங்கெல்லாம் போயிருந்தோம். கன்னியாகுமரி போயிட்டு முந்தா நாள். சரி, அந்த கன்னியாகுமரியை பார்த்துட்டு அந்த தொட்டி பாலத்துல பாதி வர போயிட்டு ரிட்டர்ன் ஆகி திருப்பி வந்துட்டோம். எதற்காகமா? அந்த வெடிப்பை பார்த்தோன்னே நீங்க பயந்துருப்பீங்க. நாங்க காலே வைக்கலையே. அதுல தொட்டி பாலத்துல ஒரு ஆளு தான் நடந்து போலாம். சரி, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுமா. 3 மணிக்கு வேலை இருக்கு. பாதி வழி போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். நாங்கெல்லாம் முழுசும் போயிருவோம். ஆமா, அடுத்தபடியாக சரி, பத்மநாபன் கோட்டையை பார்த்தது பார்க்கக்கூடிய இடம். ஆமா, சிறப்பான இடம். 3 மன்னனுடைய போட்டாலாம் அப்படியே இருக்கு. அவங்க ஊறுகாய் வச்சிருந்த சாடியா இருக்கும், குலுக்க மாதிரி இருக்கு. 11 குலுக்க மாதிரி இருக்கு. 11 குலுக்க சைஸ்ல சாடி. ஆமாமா, அதுல ஊறுகாய் வச்சிருக்காங்க. அப்ப எப்ப எத்தனை மந்திரிகள் இருந்திருப்பாங்க. சரி, அந்த மன்னருக்கு பார்க்கக்கூடிய இடம். மன்னன் அதாவது அவர் இருந்து ஆடிய ஊஞ்சல்
அவர் படுத்திருந்த கட்டில் எல்லாம் மரக்கட்டில், மரக்கட்டையால் செய்த நிலைகள், கம்பு, ஜன்னல், கதவு. சரி. அப்பா பார்ப்பதற்கே 16,000 கண்கள் வீட்டு போல தெரிகிறது. அவர் உட்கார்ந்திருந்த சேரு, அடுத்தபடியாக அவங்க யூஸ் பண்ண வாளு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. பார்க்க உள்ளேயே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல சுத்தி வந்திருக்கு. சிறப்பு. அப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம், அதெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள். இப்ப நம்ம வீட்டுல டியூஷனுக்கு வர பிள்ளைகள் கூட சொல்லியிருக்கேன், எங்களை எங்கேயாவது கோயில் கூட்டு போங்கன்னு. சரி அம்மா, கண்டிப்பா பத்மநாபன் கோட்டையை பார்க்கறதுக்கு உங்களை அடுத்த மாசம் கூட்டு போறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இடம். இந்த அம்மாவை கூட்டி காட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடையாது, கண்டிப்பா போனோம். சரி. அது போல நாவல் என்ற தீவானது செல்வ செழிப்பாக இருக்கிறது. ஆமா, இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கு. ஆமா, 12 ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது. சரி. அந்த 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு கழித்த பிறகு அந்த நாடு இப்ப எப்படி இருக்குது பாருங்க. எப்படி எப்படி நாளியது உருண்ட பஞ்சோ, உருண்ட பஞ்சோ, 12 வருடமாக 12 வருடமாக பாரில் மழை பெய்யலையே. 12 வருட காலம் கழித்து நாட்டுல பஞ்சம்னா பஞ்சம், கொடும் பஞ்சம் நடக்கும். கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நாளியது உருண்ட பஞ்சம், மன்னநாயகரை தோற்ற பஞ்சம். ஆமம்மா, மரக்கால் உருண்ட பஞ்சம், பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம். சரி. 1 வருடமாக 2 வருடம், 12 ஆண்டு காலம் அல்லவா? பெரியோர்கள் சொல்வாங்க, என்ன ஒரு நாடு செழிச்சாலும் 12 வருஷம், அது பஞ்சமானாலும் 12 வருஷம், 12 ஆண்டு காலம். 12 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு, கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நாளியது உருண்ட பஞ்சம், மன்னநாயகரை தோற்ற பஞ்சம். ஆமம்மா, மரக்கால் உருண்ட பஞ்சம், பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம். சரி. 1 வருடமாக 2 வருடமா, 12 ஆண்டு காலம் அல்லவா? மக்கள்லாம் நாட்டுல மழை இப்ப பெய்யும் பருவ பெய்யும் எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, மேல பார்த்த கண்ணா இருக்காங்க. அரக்கனோட நாட்டுல மழையே இல்ல, மழையே இல்ல. சரி. அந்த கால நீதி நெறிமுறை தவறாமல் ஆட்சி செய்தா மழை இருந்தது. ஆமாமா. இப்ப நீதி குலைந்தது, மழையும் இல்லை. சரி. உண்மையா இல்லையா? கண்டிப்பா உண்மைதான். உண்மைதானே? பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சரி. நல்லதங்காளுடைய நாட்டுல எப்படி பஞ்சமாக இருந்ததோ, ஆமா, அதை போல நாவல் என்ற தீவிலையும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சரி. நல்லதங்காள் பிறந்தன ஊர் எந்த ஊருமா? எந்த ஊருமா சொன்னா நீங்க பரிசு தரணும். என்ன மேடம்? பரிசு பரிசு போற மேட பூரா சொல்லுதேன். நாங்க சொன்னா தந்துடணும். சும்மா சொல்லுங்க. வத்ராகுடி இருப்பு, வத்ரா இருப்பு. ஓ, வத்ரா இருப்பு. ஆமா, ஒரு எழுத்து தானே, அதெல்லாம் சொல்ல முடியுமா? வத்ரா இருப்பு. சரி. வத்ரா குடியிருப்புல கொண்டு வத்ரா இருப்பு. நல்லதங்காள் பிறந்த நாடு வத்ரா இருப்பு. சரி. அவள் 7 பிள்ளைகளை கிணத்துக்களை போட்டா பாருங்க. ஆமா, பஞ்சம் தாழ முடியாம கிணத்துக்கள் அள்ளி போட்டா பாருங்க. ஒரு வணக்கத்தான் சொல்லுங்களே. கிணறு இருக்கு. சரி. அந்த கிணறு இன்னும் அப்படியே இருக்கு. அந்த ஊருக்கு வில்லுப்பாட போயிருக்கும் போது அந்த ஊர் மக்களுங்களை அந்த இடத்தை பார்க்கறது கூட்டு போனாங்க. ஒரு வயக்காடு. சரி. வயக்காட்டுக்குள்ள அந்த கிணறு இன்னும் பழுதடைஞ்சு போயிருக்கு. ஆமா, பாலடைஞ்ச கிணறா இருக்கு. ஏன்னா பராமரிப்பு இல்லாம இருக்கு. பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. ஆள் இல்ல, ஒரு ஆள் இருக்கு. அங்க கொண்டு விடுவோமா? கொண்டு விடுங்கம்மா. அத பராமரிக்கிறதுக்கா? ஆமா, அதெல்லாம் அந்த ஆளுங்க பராமரிக்க. அத கிணத்தே வித்துட்டு வந்துடும். அதான் கேட்டேன். அப்போ வல்லாருக்கு சொல்றா மந்திரியாரே, நாட்டுல ஒரே பஞ்சமாகி விட்டது. அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? கஜானா காலியாகி விட்டது. காலியாகி விட்டது என்றால் கொண்டு இரும்பு கடையில் போடுங்கள். மந்திரியாரே, மன்னனுக்கு இப்படி மந்திரி கிடைச்சாங்க என்ன பண்றது? நாங்க அழிச்சு கிழிச்சு போட்டுருவோம் ஐயா. பொட்டால் அடிச்ச களமாக்கிருவீங்களோ? அவ்வளவுதான், பரவ நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். இப்ப அதுக்குரிய ஆளத்தானே கொண்டு விட்டுருக்கோம். அங்கதானே நாங்க போய் சேர்ந்திருக்கோம். அதனாலதான் பொட்டால் அடிச்ச களமா ஆக்கிட்டு தான் நம்ம தூர வருவீங்க. சரி. அதாவது 56 தேசத்து சிற்றரசர்கள் எல்லாம் என் காலடியிலே வந்து முடிகிளச்சி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும் மந்திரியாரே. சரி. மகாராஜா, என்னையா முடிய கலத்தி வைக்கிறதுக்கு அவங்க என்ன? அது என்ன டோப்பா முடியா? இல்ல ஒட்டு முடியா?
ஒட்டு முடியல டோப்பா முடியுமில்ல. அந்த முடியெல்லாம் வேண்டாம். சரி. 56 தேசத்தரசர்கள் எல்லாம் எனக்கு கப்பம் கட்டுகிறார்களா இல்லை மறுக்கின்றார்களா என்று போய் பார்த்து விட்டு வா. சரி மகாராஜா. என்ன நாட்டு பட்சத்துல நல்ல குதிரையெல்லாம் வித்துட்டான். ஏ மந்தையில ஒரு நொண்டி குதிரை கிடக்குயா. ஒரே ஒரு நொண்டி குதிரை கிடக்கு. அதை எப்படி நீங்க விக்காம விட்டீங்க? அத நாங்க சந்தை கொண்டு போனோம். சரி. அங்க விலை போகல. எதற்காகமா விலை போகல? ஏன்னா நொண்டி குதிரைல அதுல கால்ல ஒரு கட்டையை வச்சு கொண்டு வித்துறணும். அவங்க சொன்னாங்க நொண்டி குதிரை வேண்டாம், அங்க சண்டி குதிரை வேண்டாங்க. அங்க ஓ நொண்டி குதிரை சண்டி குதிரை வேண்டாம். சரி. ஏன் மேலப்பாளையம் சந்தை கொண்டு போனாதான் வித்துறலாம். கொண்டு போனையா. அப்ப செவந்திபுரம் சந்தைக்கு கொண்டு போலாம்ல. அங்கேயும் கொண்டு போனா அங்கே ரேட் இல்ல. ஏன் மூலகரப்பட்டி சந்தையில கொண்டு வரலையா? அங்க கொண்டு போனா அடிச்சு விரட்டிட்டாங்க. ஐயா நொண்டி குதிரை வாங்குறதுக்கா நாங்க இருக்கோம்னு எங்களை ஏசுறாங்க. ஏசுறாங்க பேசுறாங்க. என்ன நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையில வித்தாச்சு. சரி. எனக்கு கிடைச்சது இந்த நொண்டி குதிரை தான். ஆமா அந்த நொண்டி குதிரை ஏறி கொண்டு இனிமே கிடைச்ச அந்த குதிரை தான். குதிரையா கழுதையா? குதிரை இப்ப கழுதையாக்கியாச்சு. அதான் கேட்டேன். அந்த நொண்டி குதிரை ஏறி கொண்டு அரக்கனுடைய மந்திரியானவன் இங்கே வர்றா பாருங்க. எங்கம்மா வருகிறா? 56 தேசமல்லா தேவரோ அரசரிடோ தேசத்தரசர்களை எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்ப பெரிய வணக்கமெல்லாம் போடுறாங்க. சரி. பண்டாரம் போட்டான் பாரு வணக்கம். அத மாதிரிலாம் பெரிய வணக்கமா போடுறாங்க. ஆமா. வாப்பா எந்த ஒரு மந்திரியாரே எதுக்காக வந்திருக்கிற எதனால வந்தேன்னு ஊர் என்ன பெயர் என்ன உச்சதந்தை நாமம் என்ன? அவன் 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கனுடைய மந்திரி என்று சொல்வது நான் தான். நீ மந்திரியா இல்ல பொட்டல் புதூர் தந்துரியா? வல்லரக்க மந்திரி தான். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? தெரியலப்பா. உனக்கு என்னப்பா விஷயம் என்ன வேணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்டாங்க. சரி மக்களே என்னையா? எங்க மன்னனாகிய வல்லரக்கருக்கு ஆமாம்மா நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும். ஆட்டு வரி கட்ட வேணும். ஒளி வரி கட்ட வேணும். குச்சி வரி கட்ட வேணும். மக்களே என்னையா? எங்க மன்னராகிய வல்லரக்கருக்கு சரி நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும். ஆட்டு வரி கட்ட வேணும். சரி. கோழி வரி கட்ட வேணும். கோழி குஞ்சு வரி கட்ட வேணும். ஐயா எங்களுக்கு மாடு நிக்கி. சரி. ஆனா மாட்டு தொழுதுலயே நாங்க எப்படி வரி கட்ட முடியும்? ரோடு போட்டு தந்திருக்கு. ரோட்ல கட்டியாவ மாட்டேன். ஏன்னாப்ப அங்க ரோட்ல தான் கொண்டு விட்டு வந்திருக்கு. சரி. மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன மந்திரியாரே என்ன நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம். ஆட்டு வரி கட்ட மாட்டோம். கோழி வரி கட்ட மாட்டோம். கோழி குச்சி வரி கட்ட மாட்டோம். நெஞ்சை மூஞ்சை வரிகளாயே நெஞ்சை மூஞ்சை வரிகளாயே இனி நாங்களுமே கட்ட மாட்டோம். நஞ்சை பூஞ்சை வரிகளாயே போல நஞ்சை பூஞ்சை வரிகளாயே நாங்களும் தான் கட்ட மாட்டோம். அவனை 56 தேசத்தை சிற்றரசர்கள் எல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். ஆமா. என்ன செய்தாங்க? வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம். உங்க வல்லரக்கனுக்கு மாட்டு வரி கட்ட மாட்டோம். ஆமாம்மா. கோழி வரி கட்ட மாட்டோம். கோழி குஞ்சு வரி கட்ட மாட்டோம். சரி. நிலத்துக்கு வரிய போடுதான். ஆமா. கைவீசி நடப்பவர்களுக்கு கால் பணமும் வரிகள் போட்டான். ஆட்டுக்கு வரிய போடுதான். வல்லரக்க மாட்டுக்கு வரிய போடுதான். சரி. இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா முடியாது. இன்னைக்கு அவன் போட்ட வரியத்தான் சரி இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேல அதிகாரி போடுறாங்கல்ல. ஆமாமா. 25 லட்சம் 1 கோடி 10 கோடிக்கு வீட்டை கட்டுறோம். சரி. சொந்த பணத்துல வீட்டை கட்டுதோம். அதுக்கு வரி. ஆமாமா. வீடுவா வீடா கிடையாது. அதுக்கு வரி. தண்ணி நல்லி வைக்கிறோம். தண்ணிக்கு வரி. சரி. தண்ணி வந்தானே வரட்டான நல்லி இருக்கா? ஆமா. வரிய கட்டிதியா நல்லிய போட்டுக்கட்டாங்க. சரி. அதுக்கு வரி. ஆமாமா. குடிக்க தண்ணி கூட கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க. மக்கள் எப்படியா காப்பாத்துவாங்க? அது எப்படியா கொடுக்க முடியும்? குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்க. மக்கள் எப்படி காப்பாத்துவாங்க?
அப்போ மக்கள் எல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். சரி. இவரை பிடிச்சு தூணுல கட்டியான்னா ஒருத்தன் கம்ப எடுத்துக்கிட்டு வரான். சரி, ஒருத்தன் கைத்த எடுத்துக்கிட்டு வரான். ஒருத்தன் சட்டி எடுத்துக்கிட்டு வரான். ஆமா, எதற்காகமா? ஏன் ரத்தம் பிடிக்காமா? சரி, ஒருத்தன் மீசைய முறுக்கிட்டு வரான். இவனை சும்மா விடக்கூடாது மந்திரிய. ஆமா, விடக்கூடாதம்மா, விடக்கூடாது. மந்திரி அடிக்க அடியில மன்னன் தானா நம்மளை தேடி வரட்டும். சரி அப்படின்னு கைத்தெடுத்து கட்ட வராங்க. ஆமாமா. இவன் போகும்போது 2 காலோட போனான். சரி. எப்படி போனா? 2 காலோட போனான் போகும்போது. இப்ப வரும்போது ஒரு கால கீழே ஓட்டு இழுத்துக்கிட்டு வரான். சரி, 1.5 காலம் ஆயிட்டு. டக்கடி 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 காலை அப்படியே கீழே ஓட்டே இழுத்துக்கிட்டு வரான். அப்போ மன்னன் பார்த்தார். என்னமா செய்கிறான்? இவன் அடிச்ச அடியில சரி குதிரை 3 கால்ல போன குதிரை 5 கால்ல புழுதி பறக்க ஓடுது. அடி அந்த மாதிரி அடி, அந்த மாதிரி அடி. சரி, இடம் யாவெல்லாம் பார்வையில இல்ல, எங்க வச்சினாலும் குதிரை அடிதான். ஆமா, அடிச்ச அடியில அது புழுதி பறக்க ஓடணும்ல. சரி, புழுதி பறக்க ஓடுது. ஆமாமா, ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு குதிரை அடிபடுது, எத்தனை குதிரை அடிபடுது? 4-5 குதிரை குடும்பமே அடிபடுது. போ ஏகப்பட்ட குதிரை கூட்டத்தே அடிக்காங்க. ஆமாமா, அதாவது ஏன்னா அந்த குதிரை வந்து தப்பு செஞ்சது. சரி, அதனால அடி வாங்குது. ஆமா. ஓஹோ, அந்த குதிரை தப்பு செய்த குதிரை அடி வாங்குது. சரி, தப்புக்கு துணை போது பாருங்க, அந்த குதிரை அடி வாங்குது. என்னமா? தப்புக்கு துணையா போதுல. ஓஹோ, அந்த குதிரையும் அடி வாங்குது. ஓ, துணைக்கு போன குதிரையும் அடிக்காங்க. அதனால என்னமா? அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்னமா? மன்னன் பார்த்தார். என்னப்பா மந்திரியாரே, என்னையா காலை கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வரானே? சரி, போன பையன் வெறுங்கை சாக்குமா வரானே? சாக்க கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வரான். சரி, வரி சாக்கு நிறைய வரும்னு பார்த்தோமே, சாக்கு கக்கத்துக்குள்ள இருக்க. சரி, என்று மன்னனுக்கு மந்திரிய பார்த்த உடனே பாட்டு வந்துட்டு. ஆமா, அவருக்கு பாட்டு அழகா வரும்ல, பாட்டு படிக்காரு. தலைய போ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வளையிலை போல வந்த பொன்னம்மா, மசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா சொல்லம்மா. தலைய போ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வளையிலை போல வந்த பொன்னம்மா, மசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா சொல்லம்மா. தந்தான தந்தன தன்னை தன தன தான தன்னை தலலலல தயாரின் செய்த நமோ தந்தையார் பெரும்பொருளோ மாமியார் வீடு வந்தா போதுமா, இங்கே மாறாதி மாதன் வந்தால் போதுமா. தலையம்போ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வளையிலை போட வந்த பொன்னம்மா, வசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா சொல்லம்மா. அவன் காலை கீழே போட்டு இழுத்த உடனே எனக்கு மாதிரி அவனுக்கு பாட்டு வந்துச்சு. சரி, பாட்டு அப்ப எதுப்புலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பாட்டு எதுப்புலதான். நாங்க என்ன செய்வோம்? ஆமா, எங்களை அறியாம பாட்டு வருது, தன்னறியாமே வருது. அப்போ மன்னன் கேட்டார். என்னப்பா மந்திரியாரே, வரி வாங்க போனியே, வெறும் ஆளுமா வரியா? உன்னை பார்த்த உடனே எனக்கு பாட்டு வந்துருச்சே. என்னப்பா காரணம்? வரி எங்க, மக்கள் எங்க, மன்னன் எங்க? மகாராஜா, என்ன வரின்னு தான் கேட்டு போறேன். என் முதுவா பாருங்க பின்னாடி என்னையா வரி வரியா வச்சுட்டாங்க மகாராஜா. சரி, மந்திரியாரே, என்ன என் பேரை வல்லரக்கன் பேரை சொன்னியா? உங்க பேர் வல்லரக்கேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் கொடி கட்டி பறக்கு. பாமை கொடி அசைஞ்சு பறக்கோ. ஆமா, உங்க பேர் ரொம்ப டேமேஜ் மகாராஜா. எப்பவோ டேமேஜ் ஆயிட்டீல. சரி, அதாவது வல்லரக்கன் வந்து அப்ப ரொம்ப டேமேஜ். மகாராஜா, நாங்க டேமேஜ் ஆகல. ஆமா, நீங்களே உங்க பேரை டேமேஜ் ஆகிட்டீங்க. சரி, நாங்க என்ன செய்வோம்? அப்படியா? நாங்களும் கூட டேமேஜ் அதான் கேடு மக்களை மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. ஆமா, உலகமே இப்போ வல்லரக்க மந்திரி டேமேஜிங். அதனால மட்டுமா சொல்லுதோம். அதான் கேட்டேன். அந்த பேர் வாங்கிட்டியல்ல? கண்டிப்பா வாங்கியாச்சு. எப்போ வாங்குவேன்னு எதிர்பார்த்தேன். சரி, அப்போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரியா? அதாவது என்ன மகாராஜா, என்னையா வரின்னு கேட்க முடியல. சரி, ஒரு ஊர்ல போய் வரி கேட்டேன், கைத்தெடுத்து தூண்டுல கட்ட வராங்க. சரி,
ஒரு ஊர்ல போய் வரிய கேட்டேன் என்ன அருவாளை தூக்கிட்டு வராங்க. சரி, ஒரு அருவாள்ல 2 அருவாளை தூக்கிட்டு வராங்க. அவன் ஒரு அருவாளை கொண்டா நான் 2 அருவாளை கையில தூக்கிட்டேன். மந்திரி எப்படி இருப்பேன்? உங்க கைக்குள்ள இருப்பேன் இல்ல? சரி, உங்கள மாதிரி இருப்பேன் இல்ல? 2 அருவா இருக்கு, வெட்டிர வேண்டியதானே ஐயா? ஏனா ஆமா, புலி குட்டிக்கு நகம் உண்டு. சரி, என்ன? ஆமா. அப்ப புலிக்கு பிறந்தா புலிக்கு நகம் இல்லாம நகம் கண்டிப்பா உண்டு. ஏமா, புலி பரண்டனா பார்த்து பரண்டும். சரி, புலி குட்டிக்கு என்ன விவரம் தெரியும்? ஆமாமா, அது பரண்டனா பார்க்காம பரண்டிரும். சரி, ஆமா, கண்ணுமுக்கு தெரியாம முகம் மூஞ்சி கண்ணு கண்ணெல்லாம் எடுத்துரும் பிறகு. ஆமா, புலிக்குட்டி என்ன செய்யும்? சரி. அப்போ மன்னன் கேட்டார். என்னமா கேட்கிறார்? மன்னன் சொன்னார், சரிப்பா வரி தரமாட்டேமோன்னு உன்னை ஏசுறாங்க மக்கள், அப்படித்தானே? ஆமா, வரட்டும். சரி, எங்க போயிருவாங்க? நாளைக்கு எங்க வீட்டுக்கு தண்ணி வேணும்னு வருவா. எங்க ஊருக்கு ரோடு வேணும்னு கேட்பாங்க. எங்க வீட்டுக்கு லைட் வேணும்னு கேட்பாங்க. எங்க ஊருக்கு செல்போனுக்கு டவரே இல்ல. அதான் உங்களுக்கு கூட ஒரு டவர் போடுங்கம்மாங்க. விடிய விடிய போன்ல பேச்சு, விடிஞ்ச பிறகு போன்ல பேச்சு. காதெல்லாம் ரத்தமாயிருது. உங்களுக்கு டவர் தானே விட 2 கம்பியை மட்டும் நட்டி தந்துருதேன். உங்களுக்கு கம்பி 2 கம்பியை 2 பக்கம் நட்டி தான் உங்களுக்கு டவர். எப்படி அடுப்பு பக்கத்துல இருக்கா? எப்படி என்னமா அடுப்பு எதுக்கு? கம்பிய காய்க்கிறதுக்கு. அப்படி சொல்றீங்களா? அதாவது டவருக்கு பதில் 2 கம்பி உங்களுக்கு. ஓ, டவருக்கு பதில் 2 கம்பி. ஆமா, நீங்க தான் எனக்கு மன்னனுக்கு கப்பம் கட்டலையே. சரி, வரட்டும். எங்க போயிருவாங்க? அப்படி நாம வல்லரக்கனாகப்பட்டவன். சரி, 56 தேசத்தரசர்கள்லாம் பார்த்தாங்க. என்னம்மா நாம பஞ்சத்தை தான் தாழுவதா? இல்ல, இந்த கொடிய அரக்கன் வல்லரக்கனோட ஆட்சியை தான் தாழ முடியுமா? என்ன செய்வது? சரி, என்ன மக்கள் எல்லாம் அடிச்சு துரத்துறதுக்கு வராங்க. ஆமா, நம்ம என்ன செய்ய முடியும்? எங்கம்மா போக முடியும்? 56 தேசத்தரசர்கள்லாம் எப்படி வர்றாங்க பாருங்க. எப்படி அம்மா? கோடி நாரை கோடி சனம் கூட்ட பரம் கூட்டமாக, கோடி நாரை கோடி சனம் கூட்ட பெரும் கூட்டமாக, தண்ணி நல்ல குடத்தை சுற்றி தவளை வந்து சூழ்ந்தது போல், தண்ணி நல்ல குடத்தை சுற்றி தவளை வந்து சூழ்ந்தது போல், எண்ணெய் நல்ல குடத்தை சுற்றி எறும்பு வந்து சூழ்ந்தது போல், எண்ணெய் நல்ல குடத்தை சுற்றி எறும்பு வந்து சூழ்ந்தது போல், வல்லரக்கல் அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். வல்லரக்கே அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். அவன் 56 தேசத்து சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வல்லரக்கனை அடித்து துரத்த வேண்டும் என்று சொல்லி நான் கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் அடித்து துரத்த வேண்டும் என்று சரி, அல்லை கடலென திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகின்றார்கள். சரி, நாவல் என்ற தீவிலே கூட்டம் என்றால் கூட்டம், சரியான கூட்டம். நாவல் என்ற தீவு பார்ப்பதற்கே கைலாச வாசலாக நம்முடைய ஆனைகுளம் அம்மையாபுரம் மாநகரத்திலே சரி மாரி அம்மனுடைய ஆலயத்துல பக்தோடி பெருமக்கள் எல்லாம் ஆமா எப்படி அலை கடலென திரண்டு ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்களோ சரி இவர்கள் வரத்தை வாங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். ஆமா. நாவல் என்ற தீவிலே வல்லரக்கனை அடித்து துரத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆமாமா. என்ன செய்தாங்க? அடித்து துரத்துக்காண்டி வந்திருக்காங்க. அந்த காலத்துல ஒரு மனுஷன் தவறு செய்தால் சரி அவன் அந்த ஊர்ல என்ன செய்வாங்க? என்னமா செய்வார்கள்? அவன் சட்டையை கழட்டி கிழிச்சு அவனை தூக்கி தூணுல கட்டி போர்ல கட்டி வச்சிருவாங்க. சரி அத மாதிரி வல்லரக்க ஆட்சி நடந்திருக்கு. சரி ஆமாமா. அந்த காலம் அப்படி ஆட்சி கரெக்டா இருந்திருக்கு. சரி இப்போ உனக்கு ஒரு வீட்ல தப்பு நடந்தா உனக்கு உனக்கு, இவனுக்கு ஒரு வீட்ல தப்பு நடந்தா அது அவனுக்கு தான். இப்ப அப்படி ஆகி போகுது. சரி அந்த காலம் ஒரு தப்பு தண்டா நடக்காது, ஊரு கூடி பேசி அதை சமரசம் பண்ணுவாங்க. ஆமாமா. இப்ப அதெல்லாம் கிடையாது. சரி அதான் வல்லரக்க ஆட்சியில அப்படி இருந்திருக்கிறது. அப்போ 56 தேசத்தரசர்கள் எல்லாம் அல்லை கடலென திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகிறார்கள். ஆமா வரும்போது அப்ப வல்லரக்க கேட்டான். என்னமா கேட்கிறான்? என்னை பெற்றவளே என் தாயே பிரமகன்னி, சொல் மகனே சொல்லு. நம்முடைய அரண்மனை சுற்றி வர கூட்டமாக தெரியுதே, என்னமா காரணம்னு கேட்டான். ஆமா கேட்கும்போது மகனே வல்லரக்கா, என்னம்மா நீயோ நம்முடைய நாட்டில வரிகள் போட்டு கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வருவதினால், கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருவதினால் 56 தேசத்தரசர்கள் உன்னை அடித்து துரத்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அப்பா சரி நான் என்னமா செய்வேன், எங்க போவேன்? ஆமா எனக்கு யார தெரியும், நான் எங்கம்மா போகணும்? இந்த நேரத்துல நான் எங்கம்மா போவேன்? எப்பா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, எங்கே ரேக்க கோடங்காதே கோடங்காதே என் மகனே வல்லே எங்கே ரேக்க கோடங்காதே கோடங்காதே என் மகனே வல்லரக்கா. துவானே கனகதி சனைத்தான் வெடியலோ
வல்லருக்காயே இனியதாவோ செய்ய வேணும் பகவானை தான் வேண்டியலோ மகனே பாரதவோ செய்ய வேணும் மகனே வல்லரக்கா என்னம்மா இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு நிமிஷமும் இருக்க வேண்டாம். வேற எங்கம்மா போக வேண்டும்? பொய்யர் கையிலேங்கிரி பர்வதத்திலே வீற்றி இருக்கின்ற அந்த கையிலை நாதன் கரக்கண்ட ஈசனை வேண்டிக் கொண்டு நீயோ சிவ தபங்கள் செய்ய வேண்டும். அந்த அரணாரை வேண்டி நீயோ தபசுகள் செய்ய வேண்டும். வருந்தினால் வராதது ஒன்றுமல்ல. முயற்சியுடையான் நிகழ்ச்சியடையான். முயற்சி திருவனையாக்கும். விடாமுயற்சி வெற்றிக்கு உறுதுணை. ஆண்டவனை மனதிலே நினைத்து அனுதினமும் பூஜை செய்கின்ற பக்த கோடி பெருமக்களுக்கு சரி அந்த பரந்தாமன் ஒரு நாளும் இல்லை என்று சொல்வதில்லை ஐயனே. சரி இல்லை என்று சொல்லாதவர்கள் யாரம்மா? அவ இல்லன்னு சொல்ல மாட்டா. உண்மைக்கு அப்படித்தான். அப்படியா? நிகழ அவ வீட்டுல 10 பேருக்கு அன்னதான சாப்பாடு நடக்குது. பிரியாணி போட்டு சாப்பாடு போடுதா. சாப்பிட்டாங்களா? எப்படி சண்டை ஓட்டி சாப்பிட்டாங்க. சரி இல்லை என்று சொல்லாதவன் இறைவன் ஒருவன். சரி நம்ம மனுஷன் ஆமா ஒருத்தருக்கு கொடுப்போம். கொடுக்கும் போது ஒரு நிறைஞ்சா ஒண்ணு பேசுவான், குறைஞ்சா ஒண்ணு பேசுவான். ஆமா வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லுவான். கொடுத்தா அதுக்கு தகுந்தவாறு பேசுவான். சரி அவங்க பேர்பட்டவையா. ஆமா எவ்வளவு அழகா என்ன பாத்துட்டா பாரு. சொரண்டையில கண்டுகிட்டா பாரு. ஆமா யாரு? நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பின்னால இருக்கானே நம்ம சுப்பையா. யார்? நம்ம சுப்பையா தானே. விட மாட்டேங்க. சரி வில்லுக்காரது 6 பேரும் கடைக்குள்ள வந்து டீய குடிச்சிட்டு தான் போனோம்னு பிடிக்கும். அவன் அங்கிட்டு பிடிச்சு இழுக்க, அவனை நாங்க வேண்டாம்னு இங்கிட்டு பிடிச்சு இழுக்க. சரி எங்களை விடுறதா இல்ல. டீய வாங்கி தந்து சாப்பிட்டா தான் உங்களை ஆனே உங்களை அம்மையாபுரத்துக்கு விடுவேன். சரி தான் நிக்கணுங்க. அதான் நம்ம சாப்பிட்டோம்ல. இது ஒரு தொல்லையான அதில் டீய சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சொன்ன அவர் எப்பேற்பட்ட மனுஷன். சரி எவ்வளவு அழகா நமக்கு டீ வாங்கி கொடுத்துட்டாருமா. ஆமாமா கொடுத்தா அப்படி ஒண்ணு சொல்லுவான். டீ வாங்கி தந்தாரு. ஆனா பைசா கொடுக்கும்போது அப்படியே உருகி போயிட்டாரு. குடுக்கலன்னு சொல்லுவா. சரி அவன் மனுஷன் ஐயா. அவன் இருந்ததுக்கு அவனுக்கு கிடந்ததுக்கு என்னதியா? சம்பாத்தியம். ஓ சொத்து சுகம். ஆமா அவன் என்ன பார்த்தும் பாராத மாதிரி போறான். சரி பார்த்தோன்னே குனிஞ்சுக்கிட்டு போறான்பா. இது மனிதனுடைய இயல்பு. நிறைஞ்சா ஒன்று பேசுவான், குறைஞ்சா ஒன்று பேசுவான். ஆமா ஆண்டவன் அப்படி அல்ல. சரி எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் வஞ்சகமில்லாத நெஞ்சத்தை உடையவன் அந்த பரந்தாமன் ஒருவனே. சரி இறைவன் ஒருவனே. எந்த தெய்வமும் யாருக்கு இல்லைன்னு சொல்லாது. எந்த தெய்வமும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாது. கடவுளுக்கு வந்து நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன்கிற பாகுபாடு கிடையாது. கிடையாதம்மா கிடையாது. யாரு போய் இறைவான்னு கையை ஏத்துறாங்களோ கேட்கிறார்களோ அவங்களுக்கு வரத்தை இறைப்பதுதான் இறைவனுடைய கடமை. சரி அதனால்தான் அவருக்கு இறைவன் என்ற பேர். ஆமா ஏன்னா அவருக்கு நல்லவே கெட்டவே எல்லாம் பார்க்க போறது கிடையாது. யார் வந்து வரத்தை கேட்டாலும் தப்பிடி. சரி தப்பிடி பிடி. நான் காப்பாத்துது என் குடும்பத்தை. குடும்பத்தை காப்பாத்து. பிள்ளை குட்டியெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். சரி மடிய பிடி. ஓ மடி நிமிர்ந்துருது. மனைவிக்கு தெரிஞ்சு பாதி தெரியாம பாதி அள்ளி கொடுத்துருவாரு கடவுள். சரி இதான் இறைவனுடைய கடமை. ஓ இறைவனுடைய வேலை. அப்போ கடவுளை நம்பிரோ கைவிடப்படா. சரி ஆண்டவனை மனதிலே நினைத்து அனிதினமும் பூஜை செய்கின்றவன். நல்லா இருக்கேல்ல? ஆண்டவனை மனதிலே நினைத்து அனிதினமும் பூஜை செய்கின்ற பக்த கோடி பெருமக்களுக்கு பரந்தாமன் ஒரு நாளும் இல்லை என்று சொன்னதில்லை ஐயனே. அப்போ இறைவனை வேண்டி நம்ம சில தபங்கள் செய்தால் என்ன? ஆமா என்று சொல்லி வல்லரக்கனாகப்பட்டவன் தாயான பிரமகனி சொல்றா. மகனி வல்லரக்கா என்னம்மா நீ சிவனை வேண்டி சிவ தபங்கள் எல்லாம் செய்தால் சரி உனக்கு வேண்டிய வரங்கள் விருப்பமுடன் கிடைக்கும் அப்பா. கிடைக்கும் அப்பா என்று சொல்ல அங்க சிவபெருமான் எப்படி இருக்காரு? எப்படி அம்மா? அவருக்கு ஒரு பாட்டை படிச்சிருவோமா? படிச்சிருங்க. ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா. நடனத்தை காணவே பாடி வந்தே நீசனே நலம் பெற அருளே வா. ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா. நடனத்தை காணவே பாடி வந்தே நீசனே நலம் பெற அருளே வா. ஐயன் பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே பட்ட பரமேசனே சாமி பிட்டுக்கு
வந்தேன் ஈசனே நலம் பெற